இப்போ கீழே இருக்க தொண்டர் போய் வந்து ஓட்டு கேட்க போனால் பொதுமக்கள் திட்ட மாட்டாங்களா அவங்கள? நிறைய இடத்துல பிரச்சனை சார். கவுன்சிலர்லாம் சில இடத்துல போவே முடியல சார். ஜனங்க அடித்து விரட்டுறாங்க சார். நிறைய இடத்துல பாருங்கள், மீடியாலாம் அதை மறைக்கிறாங்க. நிறைய இடத்துல பார்த்தா அங்கங்கே கவுன்சிலர் போனால் எந்த விதமான சலுகை எங்கேயுமே செஞ்சு கொடுக்கல. எதுக்கு எடுத்தாலும் காசு கேட்குறது, கட்டிங் கேட்குறது, எங்கே பார்த்தாலும் கலெக்ஷன் கமிஷன் தான் சார் இப்போ ஓடுது ஃபுல்லாகவே. அதனால் இவங்க வந்து ஏதோ பெருசாக வந்து ஏதோ ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எதுவுமே வந்து பொதுமக்களை போய் செட்டில். இவங்க வெறும் பேர் தான் வைக்கிறாங்க. நலம் காக்க ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், வெறும் பேர் தான். இன்னும் நலம் காத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், இன்றைக்கி டிவியில் ஓடுது. வீல் சேர் இல்லைங்க, ஒரு புள்ள வந்து அப்பாவை வலிச்சிட்டு வராருங்க. அது ஃபுல்லாக கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அது ஃபுல்லாக வைரல் ஆகிடுச்சு. வைரல் ஆனாலும் இப்போ தான் மருத்துவ இயக்குநராக இவ்வளோ தூங்கி இருந்தது பிறகுது. அந்த அமைச்சர் என்ன தான் பண்ணுறாரு சொல்ல, மா சுப்பிரமணியம் ஃபுல்லாகவே வந்து அந்த இதில் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு புள்ள வந்து வலிச்சிட்டு வரான், கண்ணு தண்ணி வருது. பார்த்தா ஒரு வீல் சேரில் ஹாஸ்பிட்டலில். இதுதான் இவங்க பண்ணுற நலத்திட்டமா? இப்போ வந்து 39 ஹாஸ்பிட்டலில் வந்து வீல் சேரில் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை இப்போ தான் செக் பண்ணுறாங்க. 4.5 வருஷம் ஓடி போச்சு.